வணக்கம் வணக்கம், இனிய கனடா வணக்கம். மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஆர் மோகன். கவிதை சொல்லும் கதை ஊடாக மீண்டும் ஒரு கவிதை. இந்த கவிதை எழுதியவர் கனடாவில் இருந்து அன்பு சகோதரி கவிஞர் த்ரீசா இந்திராணி. அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகளை சொல்லிக் கொண்டு நான் கவிதைக்குள் நடக்கப் போகின்றேன். வாருங்கள், நீங்களும் என்னோடு சேர்ந்து நடந்துவிட்டு வீடு சென்று இருந்து விடாமல் அந்த நடைப்பயணம் எப்படி இருக்கின்றது என்பதை 4 வரியில் தாருங்கள். அந்த 4 வரி நம்மை இன்னும் 4 வரி கூட நடக்கச் செய்யும். காத்திருக்கின்றோம். இப்போது கவிதைக்குள் செல்வோம். கவிதை எங்கும் சங்கீதம் எமக்குள்ளும் ராகம். ஆக்கம் கனடாவில் இருந்து கவிஞர் த்ரீசா இந்திராணி. சப்த சுரங்களில் 70 ராகம். சிரிக்கும் ஓசையில் கேட்பது சந்தம். சலனங்கள் வந்தால் சந்தங்கள் கலைந்துவிடும். சந்தங்கள் கலைந்துவிட்டால் சிந்துவது கண்ணீர். சிரிக்கும் இதயங்கள் சிந்திப்பதில்லை. சப்த சுரங்களில் 70 ராகம். சிரிக்கும் ஓசையில் கேட்பது சந்தம். சலனங்கள் வந்தால் சந்தங்கள் கலைந்துவிடும். சந்தங்கள் கலைந்துவிட்டால் சிந்துவது கண்ணீர். சிரிக்கும் இதயங்கள் சிந்திப்பதில்லை. சந்தித்த போது சலனங்கள் இல்லை. சந்தம் பாடியது சிரிப்பின் ஒளி. சந்தன காற்றில் தவழ்ந்து சத்தம். சலசலக்கும் நீரோடையில் துள்ளின மீனினங்கள். சிந்து பாடும் பறவைகள் போல் சந்தித்த இருவரும் சல்லாபம் புரிந்தனர். சந்தித்த போது சலனங்கள் இல்லை. சத்தம் பாடியது சிரிப்பின் ஒளி. சந்தன காற்றில் தவழ்ந்தது சத்தம். சலசலக்கும் நீரோடையில் துள்ளின மீனினங்கள். சிந்து பாடும் பறவைகள் போல் சந்தித்த இருவரும் சல்லாபம் புரிந்தனர். சந்தித்த இதயங்களில் சலனங்கள் சதிராட சந்தேகம் உருவாகி சிந்தையை குலைத்தன. சந்தோஷ சிரிப்பின் சந்தங்கள் கலைய சிதைந்த மோகன ராகம் தந்திகள் அருந்தன. தரையில் வீழ்ந்து வீணை. ஸ்வரங்களும் இணையவில்லை. சந்தங்களும் கேட்கவில்லை. சந்தித்த இதயங்களில் சலனங்கள் சதிராட சந்தேகம் உருவாகி சிந்தையை குலைத்தன. சந்தோஷ சிரிப்பின் சந்தங்கள் கலைய சிதைந்தது மோகன ராகம் தந்திகள் அருந்தன. தரையில் வீழ்ந்தது வீணை. சுவரங்களும் இணையவில்லை. சந்தங்களும் கேட்கவில்லை. அற்புதமான வரிகள். வாழ்த்துக்கள் கவிஞர். உங்களை வாழ்த்த என்னிடம் வார்த்தைகள் இல்லை. நிச்சயமாக வாழ்த்துக்கள். எத்தனை கவிதைகள் எழுதி விட்டீர்கள். அத்தனை கவிதைகளுக்கும் நிச்சயம் நான் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்த கவிதையில் மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் என் அன்பான அன்பு உள்ளங்களே, எனக்கு ஆதரவு தரும் என் அன்பு உள்ளங்களே, உங்களிடமிருந்தும் இப்போது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம். இப்போது பிரிவோம், சந்திப்போம். நன்றியுடன் இது ஆர் மோகன்.